உலகத்தில் மிக முக்கியமான மதங்களுள் பௌத்தமும் ஒன்று. ஆனால் பௌத்தம் பின்பற்றக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையை விட இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை அதிகம். கிறித்தவம் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய மதம் இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது. ஆனால் அதை விடவும் வேகமாக மக்களிடத்திலே வெகுவாக இது பரவி இருக்கிறது. இப்படி பரவி இருப்பதற்கு அந்த மதத்தின் மீதுள்ள பற்றுதல் என்பதை விட அந்த மார்க்கம் சொல்லித் தருகிற பண்பாட்டு வழிமுறைதான், வாழ்வியல் வழிமுறைதான், அந்த வாழ்வியல் கோட்பாடு தான் காரணம். அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்பது உலகம் முழுவதும் மனித குலத்துக்கு பொதுவானது. ஆன்மீகத்திற்கு எந்த வர்ணமும் கிடையாது, சாயம் கிடையாது, எந்த கலரும் கிடையாது. அது பொதுவானது. மாந்த குலத்தின் வழிகாட்டும் கோட்பாடுதான் அது. அன்பு செலுத்துங்கள் என்பது ஆன்மீகம். கருணை காட்டுங்கள் என்பது ஆன்மீகம். அனைவரையும் சகோதரத்துவத்தோடு அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்பது ஆன்மீகம். அமைதியை நிலைநாட்டுங்கள் என்பது ஆன்மீகம். வன்முறை கூடாது என்பது ஆன்மீகம். இது பொதுவானது. இதை பரப்புவதற்கு உருவாகக்கூடிய அமைப்புகளின் பெயர்தான் மதங்கள். அது இன்ஸ்டிடியூஷன்ஸ். எல்லா மதங்களுக்கும் பொதுவானது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை பரப்புகிற வெவ்வேறு நிறுவனங்களின் பெயர்கள் தான் மதம். இஸ்லாம் என்பது பொதுவாக ஆன்மீக கோட்பாடு. அது அதை பரப்புகின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெவ்வேறு பெயர்களில்